டாக்டர்னாலே பெரும்பாலும் பேச மாட்டாங்க. பேசாம இருக்கவர் தான் ரொம்ப இன்டெலிஜென்டான டாக்டர் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு கார்டியாலஜி டாக்டர் இருந்தார். நோயாளியை வந்து புலம்பி தள்ளுவான், முகத்துல எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டாங்க. ஐயா காலையில இருந்து நெஞ்சு படபடன்னு வருதியா, மயக்கம் வருதியா, வருதியா, ராத்திரி படுத்தோம்னா என்ன நடக்குதுன்னே தெரியலையா, கட்டிலே சுத்துதியா, என்ன சாப்பிட்டாலும் மயக்கம் வர மாட்டியா அப்படிங்கிற அந்த டாக்டர் முகத்துல ஒரு பேப்பர் எடுத்தாரு. வரிசையா மாத்திரை எல்லாம் எழுதிட்டு திருப்பி கையில கொடுத்தாரு. ஒண்ணுமே பேசல. கொடுத்து அப்படின்னு மருந்து வாங்கிக்கிறத காட்டினார். அங்க போய் மருந்து வாங்கி அவர் சொல்றபடி சாப்பிடு அப்படின்னாரு. அந்த நோயாளி இப்படியே பார்த்தேன். இவருக்கு வந்ததுக்கு பதிலாக பேசாம வீட்டிலே படுத்திருந்தா அதுவெல்லாம் சரியாயிருக்கும் போல இருக்கு. நம்ம வியாதியை சொன்னதை பற்றிய ஒரு கவலை கூட ஒரு முகத்துல தெரிவிக்கலையே. பேசாத பல டாக்டர்களை பார்த்துருக்கான், தேவையில்லாத இடத்துல பேசுற டாக்டர்களை பார்த்துருக்கேன். சில டாக்டர்கள் ராத்திரி 11 மணிக்கு பேசுவாங்க, பார்த்துருக்கியா, எல்லாம் தூங்கணும்னு. இல்லற வாழ்க்கை பிரச்சனையா, திருமணம் செய்து ஏன் செய்தோம் என்று பயமா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அப்படி ஒரு டாக்டர். இன்னும் சில டாக்டர் ஒவ்வொரு மாவட்டமா சுற்றுப்பயணம். பத்திரிகையில தர்மபுரி விஜயம் காலை 10 to 1 இந்த 2 to 5 இந்த விடுதியில் நீங்கள் அதை நேரடியாக சந்தித்து லேகியங்களையும் விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரு டாக்டர் இருப்பார். இன்னும் சில டாக்டர்கள் நம்ம கிராமத்தில் அதுக்கு டாக்டர் சொல்ல முடியாது, சந்தையில வந்து லேகியம் விற்பாங்க, பார்த்துருப்பீங்க. எல்லா வியாபாரிகளும் அமைதியா வச்சுட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் ஒரு பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டை வச்சு ஒரு சின்ன மைக்கை போட்டு வரிசை அந்த லேகிய பாட்டில் அடிக்கிட்டு நாகமலை, தோகமலை, நடுவருக்கு வீரமலை, சுத்தி படர்ந்த மலை, சூதான வெய்யமலை, சித்தி படர்ந்த மலை, சூதான வெய்யமலை, சித்தி மலை, சிவன்மலை, பொங்குமலை, கொடகுமலை, இந்த 10 மலைகளையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இலை எடுத்து அந்த இலையிலிருந்து உருவாக்கப்பட்ட லேகியம். இந்த 4 வருடத்தில் கண்டுபிடிக்க முடியாத விதை எடுத்து அந்த விதை இலையை கனெக்ஷன் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகியம். 200 பேர் சுற்றி நின்று வந்து ஐயா என்னமோ நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேகியத்துக்கு விளக்கம் கொடுப்பாரு.